படிப்பு செலவுக்கு பத்தல, அதனால விட்டுட்டேன். சரிங்க சார். போகவே மாட்டார், அப்படியே இப்படி துணையை பொத்தின்னு போவார். அது ஒரு அசிங்கமான இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்ததுனால தான் நான் சொல்கிறேன். அது அவங்களாம் ரொம்ப அனாவசியமாக பேசிட்டாங்க. அந்த பல்லு எடுக்க முடியாதுப்பா, அது அப்படி தான், அது நீ எடுத்து மாட்டுற பல்லுனா வச்சுக்கோ, ஒரு மாதிரி அனாவசியமாக பேசினாங்க. நீ எந்த கொம்பனாலும் நீ கட்ட முடியாது, வெளியே போனாங்க. அதான் சொல்லு, ஃபஸ்ட்டு நாளே ரொம்ப வந்து நாங்கள் காசு கட்டும்போது எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் கட்டணும். போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நாங்கள் சந்தோஷமா மரியாதை வந்து எங்கேயுமே கிடைக்கல. இவருக்கு இப்போ நல்லா இருக்காரு, எனக்கு அதே சந்தோஷம், ரொம்ப நல்ல சந்தோஷம். மரியாதை. வணக்கம். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஈரெலாம் அந்த தையல்லாம் போட்டாங்க. ஈருக்கு ஃபுல்லாக தையல் போட்டு அவங்க 4 பல்லு கம்பி வேறு கட்டினாங்க, ஆடிச்சு. அது அந்தளவுக்கு கேர் பண்ணேன் நான். பசங்க படிப்பு செலவுக்கு பத்தல, அதனால விட்டுட்டேன். சரிங்க சார். சரி, அதனால் சரி எங்கே போனாலும் சரி பல்லு இருந்தால் என்ன பண்ண சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தது. எங்கே போனாலும் இந்த செட் பண்ணுற பல்லு மாரி தான் சொன்னாங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுட்டேன். சரி, அதனால் வீட்டில் ரொம்ப ஒய்ஃப் தான் ரொம்ப கேர் எடுத்து பண்ணாங்க. இப்போ இங்கே வந்து இங்கே சிந்தாமணி கிளினிக்கில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கட்டியே ஆகணும், 4 இடத்துக்கு போக முடியல. வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி கேட்குறாங்க, அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் கட்டிக்க சொன்னேன். ஆனால் அவருக்கு இஷ்டம் இல்லை, இப்படியே இருந்துக்கிறேன்னு தான் சொன்னார். நான் தான் வழி கட்டாயமாக இட்டுன்னு வந்திருக்கேன். காசு இவ்வளோ காசு எனக்கு வேண்டாம், பொண்ணு கல்யாணம் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கார். ஆனால் எனக்கு வந்து இவர் தான் எனக்கு முக்கியம். பசங்களாம் அவங்க வந்துப்பாங்க, அதனால் எனக்கு அவர் இருந்தால் நல்லா போதும். ஆனால் போகவே மாட்டார், அப்படியே இப்படி துணையை பொத்தின்னு போவார். அது ஒரு அசிங்கமான இருந்தது. இனிமேல் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பா இருப்பாரு. சரிங்களா, ஒரு 6 நாள் மட்டும் போதும். 6 நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் இதே மாதிரி சந்திப்போம். அப்போ இந்த மாதிரி அழகையா சோகமா இருக்கக்கூடாது, சந்தோஷத்துல நம்ம பார்க்கணும். சரிங்களா, வந்து இம்ப்ளான்ட் பொருத்தத்துக்கு முன்னால அவரோட என்ன எப்படி எல்லாம் அவர் வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாரு பல்லு இல்லாம அப்படின்றதெல்லாம் அவங்க கணவர் மனைவி 2 பேரும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருத்தத்தோட. இப்போ அவங்களுக்கு சிகிச்சை முடிஞ்சிச்சு, 10 நாள் கழிச்சு அவங்க செக்கப்புக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்ததுனால தான் நான் சொல்கிறேன். அது அவங்களாம் ரொம்ப அனாவசியமாக பேசிட்டாங்க. அந்த பல்லு எடுக்க முடியாதுப்பா, அது அப்படி தான், அது நீ எடுத்து மாட்டுற பல்லுனா வச்சுக்கோ, ஒரு மாதிரி அனாவசியமாக பேசினாங்க. அப்பயே இவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு. இப்போ நேற்று 2000 ரூபாய் பில்லு போயிடுச்சு. என்னம்மா அடிங்க பல்லுக்கு தானே, நீ வேரில் ஒன்று இல்லைங்க பல்லுக்கு 500 ரூபாய். சரி, அப்புறம் டேப்லெட் ஒரு 1000 ரூபாய். அன்றைக்கி ஒரே நாள் 3000 செலவு பண்ணேன். அப்புறம் ஒரு 10 நாள் 10 வருஷம் நான் திருப்பி போனேன். அவர் சார் வந்து பார்ப்பார், அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சு. நாமளும் போய் பார்த்தா அவர் வந்தார். பார்த்துட்டு பக்கத்துக்குலாம் வீக்காக இருக்குது, உங்களுக்கு வந்து பிக்சர் பல்லுக்கு பொருத்த முடியாது, வேணால் நீங்கள் கழட்டி மாட்டுறது. யார் கூட வந்து பையன் வந்துடுறாங்க, பையனை கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன சொன்னார், அதாவது சொருகிற மாரி வச்சுக்கப்பா, ஏன்னா ஃபங்க்ஷன் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துனே இருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஒரு சரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு ஆலோசனை சொல்ல, ரெஸ்பான்ஸ் சரியா இல்லை, சரியா இருந்து வந்துட்டேன் வெளியே. அப்புறம் அந்த பொண்ணு ரிசப்ஷன் வந்து வெளியே வந்து, நீ எந்த கொம்பனாலும் நீ கட்ட முடியாது, வெளியே போனாங்க நீங்கள் சவிதாலம் போனாலும் மாதா ஹாஸ்பிட்டல் போனால் எந்த கொம்பனாலும் அவங்கள கட்ட முடியாது அப்படின்ச்சு. வந்து சொல்லிட்டு இவர் அழுதாரு. இவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டாரு. அப்புறம் பையன் வந்து தனியாக சொன்னான், அம்மா அவங்க சொல்கிறாங்க இவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னா. நீங்கள் அம்மனுட அத்தை போய் இவ்வளோ நாள் கட்டின்னு வந்தாங்க இருக்குறாங்கல்ல, நம்ம அங்கே போய் கட்டலாம்டா விட்றான்னு அப்பயே நான் அவனுக்கு தைரியம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன சிகிச்சை பண்ணாங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? முதல் நாள் ஸ்க்ரூ போட்டாங்க, இது பல்லு எடுத்துட்டு ஸ்க்ரூ போட்டாங்க. 2வது நாள் அளவு எடுத்தாங்க. 3வது நாள் ட்ரையல் பார்த்தாங்க. 4வது நாள் வந்து பல்லு வச்சாங்க, பல்லு வச்சு அமிச்சிட்டாங்க. 5வது நாள் வந்து ரெஸ்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட சொல்லி. 6வது நாள் கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பர்மனெண்டா பல்லு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணாங்க, எல்லாம் பிரச்சனை இல்லை. முன்னால இருந்த பல்லுக்கும் இப்போ இருக்கிற பல்லுக்கும் என்னென்ன மாற்றம் இருக்குங்க சார்? முன்னாடி இருக்கிற பல்லு வந்து எங்கே கடிக்குதுன்னு தெரியாது, எங்கே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இப்போ கரெக்டாக அது ஃபிட் ஆகுது, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 நாள நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க சார்? 10 நாள் எல்லாமே வெஜிடபிள்ஸு, சிக்கன் அந்த மாதிரி ஓரளவுக்கு நார்மலாக கடிக்கிற மாதிரி சாப்பிட்டோம்.
எல்லாமே நல்லா கடிமானம் இருக்குது, பரவாயில்ல. இப்போ நல்லாவே சாப்பிட்றாரு சாப்பாடு. லேப்ல நீங்க போனீங்க இல்லையா, லேப்ல உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுங்க சார்? நல்லா பண்ணாங்க, நல்ல மரியாதை, நல்லா ட்ரீட்மெண்ட்டு. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு என்னென்ன எங்கெங்கே பெயின் இதை சொல்லுங்கள், நாங்கள் நிப்பாட்டிடுறோம், உங்களால் முடியலன்னா நாங்கள் டைம் கொடுத்து பண்ணுறோம், அப்படி எல்லாமே நான் கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணாங்க. எங்க தான் சொல்லு ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப அதாவது ஃபேமிலியில் எப்படி ஒரு நம்பர் இருக்காங்களோ அவங்களோட நல்லா கேர் பண்ணுறாங்க. இப்போ லேப் டீம்ன்றது எங்களுக்கு ரொம்பவே ஒரு முதுகு எலும்பு மாதிரி. ஆமா, எங்களுக்கு உண்மை நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் அவங்க போடுவாங்க. அவங்கள நம்பி தான் நாங்களே. ஆமா, இல்ல வந்து உண்மையிலே நிறைய வாங்க அப்படி கூடுவாங்க. எந்த ஹாஸ்பிட்டலையுமே அவங்க கண்ணாடி இப்படி கூடுவாங்க, சிக்னல் காமிப்போம். இவங்க வந்து கிட்ட வந்து வாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பணிவாக கூட்டம் போட்டாங்களாம். அதை இது பண்ணும்போது பல்லு எடுத்துட்டு ஸ்க்ரூ போடும்போது நிறைய பாட்டு போட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து நாங்க காசு கட்டும்போது எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா தான் கட்டணும். போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நாங்க இவருக்கு இப்போ நல்லா இருக்காரு. எனக்கு அதே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்ல மரியாதை பண்ணாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாமே நல்லா குடும்பமே பாத்துக்கிறாங்க. நல்லா ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடைக்காது. எங்களுக்கு அந்த ஒரு நாள்லே பிடிச்சிச்சு. காசு கட்டினது வீண் ஆகல, நல்லது. நீங்க எல்லாரும் நிறைய பேர் செஞ்சு பண்போடு நடத்தினாங்க, அன்போடு அரவணைப்போடு எல்லாமே நல்லா பண்ணாங்க. நல்லா அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவர் பேச மாறி போச்சு பாருங்க, பேச மாறி போச்சு. எல்லாருமே கேட்குறாங்க அவரு நான் அது நல்லா இருக்காரு, ஃபர்ஸ்ட் அவரோட பல்லோட இந்த பல்லு நல்லா இருக்கு, பரவாயில்ல, அழகாயிட்டாரு அப்படின்றாங்க. எனக்கு அதே சந்தோஷம் தான். இயல்பாக பேச முடியாது, ஒதுங்கி இருப்பேன். சரி, என்னடா இவர் விலைக்கு போகிறான்னு வச்சுப்பாங்க. சரி, நம்மளோட நிலைமை அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் பக்கமாக இப்பெல்லாம் நல்லா பேசுறாரு, நல்லா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க மனைவிக்கு தான். ஏன்னா அவங்களோட முயற்சி. ஏன்னா கண்டிப்பா நீங்க இப்போ பண்ணிருக்க மாட்டாரு, இன்னமும் பண்ணிருக்க மாட்டாரு, அப்படியேதான் விட்டுருப்பாரு. நான் ரொம்ப போஸ்ட் பண்ணனால காசு கட்டும்போது மனசு கொஞ்சம் வலியோட இருந்தது. அதுவும் வலிக்காக வேற ரொம்ப பயந்தேன். நான் தான் பயந்தேன், அவரு பயப்படுறாரோ இல்லையோ. அவருக்கு இங்கெல்லாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பல்லுனாலே ரொம்ப வலி, அதனால் வேலை செய்யணும், குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவார், இதெல்லாம் யோசனை பண்ணேன். ஆனால் அது போயிட்டு வந்து வழி இல்லை, அது வேற ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்கள் கணவரோட புதிய புன்னகைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம், அது டவுட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அவரோட வாழ்க்கையில் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா? இப்போ என்ன ஜாலியாக இருக்கிறாரு, எங்கே போனாலும் நல்லா சிரிப்போடு இருக்காரு. அப்போ ஒதுங்கி நின்னது இப்போ கிடையாது, அவ்வளோதான். இப்போ நிறைய ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த 10 நாளில். போய் வந்துட்டாரு, நிறைய ஃபங்க்ஷன் போய் வந்துட்டாரு. இப்போ சந்தோஷமா போகிற அப்போல்லாம் போகணும் வேணாம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்வாரு, இல்லைன்னா என்ன அமுச்சு விடுவார். இப்போ அவரே கிளம்புறாரு அவரே. அதனால எனக்கு சந்தோஷம்தான், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். யாருன்னா செய்யணும்னா கூட வந்து செஞ்சுக்கோங்க. பிளான் சிகிச்சைக்கு மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு? 3,80,000 ஆச்சு மேடம். இத்தாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்தனால 3,80,000 ஆச்சு. இந்த 3,80,000 ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்க வாழ்க்கைக்கு நீங்க வச்ச முதலீட நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது தான். இது வந்து நான் வந்து ஒரு பொருட்டாக நினைக்கல. கஷ்டம்தான், இருந்தாலும் நமக்கு வந்து தேவையானது தான். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து எல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது, மென்று சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நல்லது. இது எங்களோட முதலீடு தான், இவருக்கு நாங்கள் வச்ச முதலீடு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எதெல்லாம் பேசுறதுன்னே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதனால் என்ன சொல்ல, முதலீடு தான். அவர் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும், மற்றபடி வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். காசு பணம் நாளைக்கு வரும், இன்றைக்கி போயிடும், அவ்வளோதான். வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கணும். அவர் நல்லா சாப்பிட்ற மனுஷன். இப்போ சாப்பாடு அப்படி அப்படியே குறைஞ்சின்னு வந்தது, அதனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த 10 நாள்லேயே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சாப்பிட்ற மனுஷன் சாப்பிட்லன்னா எப்படி இருக்கும்? ஒரு தோசை கூட செஞ்சுன்னு வச்சுங்க, 6 தோசை 7 தோசை சாப்பிடுவாரு. சப்பாத்தி கூட 8 சப்பாத்தி சாப்பிடுவாரு. அப்போ ஏற்பட்ட 2 3 அதுக்கு மேலே ரொம்ப சாப்பிட்றதே இல்லை. இப்போ தான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இந்த இன்னும் 1 மாதத்துக்குலாம் இன்னும் நல்லா சாப்பிடுவார். 1 மாதம் ஆயிடுச்சுன்னா நல்லா சாப்பிடுவார்.